உயர்கல்வித்துறை இணை இயக்குநரின் கடிதம் ஜனநாயக உரிமைகள் குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்புவதாகவும் எஸ்எஃப்ஐ கண்டனம் தெரிவித்திருக்கிறது. டிவிகே அரசுக்கு எஸ்எஃப்ஐ கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உயர்கல்வித்துறை இணை இயக்குநரின் கடிதம் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதையும் மாணவர்களின் அரசியல் பங்கேற்பையும் கேள்விக்குறியாக்குவதாக எஸ்எஃப்ஐ கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை திரும்பப் பெற கோரி நாளை தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் எஸ்எஃப்ஐ அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களின் அரசியல் பங்கேற்பை கண்காணித்து ஒடுக்குவதா என டிவிகே அரசுக்கு எஸ்எஃப்ஐ கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றுதான் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதும் அரசியல் அமைப்புகள் நடத்தக்கூடிய அந்த கிளர்ச்சிகளில் பங்கேற்க கூடாது என்பதை வகையில அதை கண்காணிப்பதற்கான ஒரு குழுவை நியமிக்கும் வகையில அது தொடர்பான விவரங்களை அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்பதாக உயர்கல்வித்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தற்போது எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பியதற்கு டிவிகே அரசுக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர் மற்றும் இளைஞர்கள் அரசியலில் பங்கேற்பதை கண்காணிக்கும் தடுக்கும் வகையில் செயல்பட்டுள்ள இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதாகவும் இந்த உத்தரவு எந்த அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டது என்பதை முதலமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பொதுவெளியில் விளக்க வேண்டும் என்பதாகவும் மாணவர்கள் அரசியல் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக தனது நிலைப்பாட்டை டிவிகே அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வருகிற 20ஆம் தேதி குறிப்பாக நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் போராட்டம் நடத்த இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநில குழு அறிவிப்பு. ஜெயலானி, தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்கள். மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்கும் சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழக அரசு. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் சுற்றறிக்கையை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்கும் சுற்றறிக்கையை தாவேக அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரிகள், தமிழ்நாடு கரப்பான்பூச்சி கட்சி உள்ளிட்ட கட்சியினர் மேற்கொள்ளும் போராட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் அனைத்து அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட நிலையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அரசு கல்லூரிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் டிவிகே அரசின் இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து நாளை தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் தமிழக அரசு இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது. மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்கும் விதமாக அனுப்பிய சுற்றறிக்கையை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. மாணவர்களின் அரசியல் பங்கேற்பை கண்காணித்து ஒடுக்குவதா என கண்டனம் தெரிவித்த எஸ்எஃப்ஐ தாவேக அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் நாளை போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பினை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் விதமாக அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. இடதுசாரிகள், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்குமாறு சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின. குறிப்பாக எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் கடும் கண்டனம் பதிவு செய்த நிலையில் நாளை தமிழக அரசின் இந்த சுற்றறிக்கையை கண்டித்து போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். மாணவர் அமைப்பின் இந்த எதிர்ப்பின் காரணமாக உடனடியாக தமிழக அரசு சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது. விரிவான விவரம்.
மாணவர்கள் அமைப்பின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அரசு கல்லூரிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையை தமிழக அரசு திரும்பப் பெற்றிருக்கிறது. போராட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட நிலையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து தற்பொழுது சுற்றறிக்கை திரும்பப் பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், விரிவான விவரம். மாணவர் அமைப்புகளுடைய போராட்டத்தை அரசு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. அதாவது கல்லூரி கல்வி ஆணையரகம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அனைத்து முதலமைச்சர், அதாவது கல்லூரிகளுடைய முதல்வர்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக கல்லூரி கல்வித்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகளில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதில் மிக முக்கியமாக இடதுசாரிகள் கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளுக்கிடையே இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டு இந்த சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக தொடர்ச்சியாக மாணவர் அமைப்புகள், அதே போல இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள், அதே போல இன்று SFI, ASFI உள்ளிட்ட அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் இன்று பிற்பகல் அதே போல இன்று மாலையெல்லாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை அறிவித்திருந்தார்கள். உடனடியாக அரசனுடைய கவனத்திற்கு இது வந்த நிலையில் தற்பொழுது கல்லூரி கல்வித்துறை தற்பொழுது ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் கல்லூரி கல்வித்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகளில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள கோரியமை திரும்ப பெறுதல் தொடர்பாக என்று அதை அறிவித்திருக்கிறார்கள். ஜாயின்ட் டைரக்டர் இதனை அறிவித்திருக்கிறார் கல்லூரி கல்வி இயக்ககம். ஆகவே இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதே போல கம்யூனிஸ்டுகளுடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய CPM-க்கும் மாணவர் அமைப்பு இருக்கிறது. அதே போல CPI-க்கும் மாணவர் அமைப்பு இருக்கிறது. SFI இருக்கிறார்கள், AISF இருக்கிறார்கள், உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகளும் இருக்கிறது. ஆகவே இந்த இடதுசாரிகளுடைய மாணவர் அமைப்பு, அதே போல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய மாணவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து கிளர்ச்சிகள், போராட்டங்களில் ஈடுபடுவதை ஒருங்கிணைந்து தடுக்கக்கூடிய வகையில் காவல்துறை, கல்லூரி கல்வி இயக்ககம், பள்ளி கல்வித்துறை இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த சுற்றறிக்கை என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு தடை விதித்து தற்போது மீண்டும் கல்லூரி கல்வி இயக்ககம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். கடும் எதிர்ப்புக்கு இணங்கி அரசு அடிபணிந்து தற்போது இந்த கல்லூரி கல்வி ஆணையர் தற்பொழுது இந்த சுற்றறிக்கையை மீண்டும் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே ஒரு சுற்றறிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக ஜனநாயகத்துடைய விளிம்பங்களாக இருக்கக்கூடிய போராட்டம் என்பது ஜனநாயகபூர்வமாக மாணவர்கள் நடத்துவது, அதே போல ஒருவர் பேசுவதும் ஒருவர் போராடுவதும் சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமமான ஒரு விவகாரம். ஆகவே அதையே தடுக்கக்கூடிய வகையிலும், அதே போல மாணவ சமுதாயத்தினர் அரசியலில் பங்கேற்க கூடாது என்ற வகையில், அதே போல அவர் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற வகையில், அதை ஒடுக்கக்கூடிய வகையில் இந்த சுற்றறிக்கை என்பது இருந்து பலராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கல்லூரி கல்வி ஆணையர் கல்லூரி கல்வி இயக்கமும் மீண்டும் அதனை திரும்ப பெற்றிருப்பதாக தற்பொழுது தெரிவித்து அதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களுடைய போராட்டத்தினுடைய அறிவிப்புக்கு எதிராக தற்போது அறிவித்தவுடன் அரசு மீண்டும் மாணவர்களுடைய போராட்டம் நடைபெறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் தற்பொழுது இந்த சுற்றறிக்கையை முன்பு வெளியிட்டிருந்த அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.